வெல்கம் பேக் டு மை சேனல் ஆர்எம்பி ஆரி ஒர்க்ஸ். நம்ம சேனலில் ஃப்ரீயாக கேன்வா கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டே 2ஓட கிளாஸ் வீடியோ தான். ஸோ டே 1 வீடியோ பார்க்காதவங்க டே 1 வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ இந்த கிளாஸோட நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம இந்த கிளாஸோட நோட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது நம்ம டே 1 கிளாஸோட நோட்ஸு. ஸோ நான் உங்களுக்கு இந்த நோட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இதுக்காக ஒரு டெலிகிராம் சேனலும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கிளாஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனலும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது கேன்வா கிளாஸ் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சேனலில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா நம்ம சொல்கிற எல்லா அசைன்மெண்ட்டையும் முடிச்சிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுவேன். டெலிகிராம் சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அசைன்மெண்ட்டை வந்து நீங்கள் அதில் சப்மிட் பண்ணணும். அண்ட் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் வந்து கேட்கலாம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோவில் போகலாம். வீடியோக்கு போகலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பார்த்தோன்னா ஒரு பேஸ் பேஜை வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பாருங்கள். நம்ம வந்து எப்படி பேஸ் பேஜை வந்து ரெடி பண்ணுறோன்னு நம்ம போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எலிமெண்ட்ஸ் மூலமாக தான் நம்மளுக்கான ஒரு நெக் பேட்டர்னே நம்ம டிசைன் பண்ண போகிறோம். சரிங்களா? தென் லைன் சர்க்கிள் இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த டைப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து வெரைட்டி ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து அதில் வரும். ஸோ அதுலேருந்து நீங்கள் உங்களுக்கு என்ன எலிமெண்ட்ஸ் என்ன டிசைன் வேணுமோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் நெக் டிசைனை வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எலிமெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். அண்ட் டெஸ்ட் ஆப்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கேலரி டாபிக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய வரும். சரிங்களா? அதனால் கேலரி டாபிக் வந்து அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தென் கேலரி டாபிக் முடிஞ்ச அப்புறம் நம்ம வந்து நெக் டிசைன் பார்க்கலாம். இது வந்து பேசிக் ஸ்டெப்ஸ். இது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து கேன்வாவில் வந்து டிசைனை க்ரியேட் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேசிக் டாபிக்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம பேசிக் டாபிக் முடித்த அப்புறம் நம்ம வந்து நிறைய நெக் டிசைன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம எலிமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ போன வீடியோவில் நம்ம எப்படி பேஸ் பேஜ் ரெடி பண்ணுறேன்னு பார்த்தோம். ஸோ ஒர்க்கை கூட நம்ம பார்க்கலாம். நீங்கள் வந்து கஸ்டம் சைஸ் போய்க்கோங்க. தென் பிக்சலில் இருக்கும் அதை வந்து இன்ச்சஸில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். தென் இப்போ நீங்கள் நெக்குக்கு பார்த்தீங்கன்னா 11x16 நீங்கள் கொடுக்கணும். ஸோ 1116 நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பேஸ் பேஜ் வந்து ரெடி ஆயிரும். தென் நீங்கள் ஃபைலில் போய் செட்டிங்ஸில் போய் ஆட் கைட்ஸு நீங்கள் கொடுக்கணும். ஆட் கைட்ஸுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு இது ஓப்பன் ஆகும். இதில் போய் கஸ்டம் சைஸில் கொடுத்துக்கோங்க. நம்ம இப்போ 11:16 கொடுக்குறோம். ஸோ 11:16 கொடுத்துக்கோங்க. தென் ஆட் கைட் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பேஜ் வந்து ரெடி ஆகிருந்துச்சிட்டிங்களா உங்களுக்கு நெக் டிசைன் பண்ணதுக்கு. ஸோ நீங்கள் வந்து மொபைல் ஃபோன் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதே மாதிரி மார்ஜின்ஸ் வந்து உங்களுக்கு வராது. இதே மாதிரி கைட் மட்டும் தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இதை தான் உங்கள் பேஜில் வந்து எலிமெண்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? எலிமெண்ட்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ இந்த கேன்வா வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதே மாதிரி வராது. ஸோ நம்ம வந்து இது நிறைய தடவை யூஸ் பண்ணனால ரீசெண்ட்லி யூஸ்டுன்னு போட்டிங்க அப்படின்னா நான் இது வரைக்கும் என்னெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேனோ ஸோ அந்த இமேஜஸ் வந்து ஃபுல்லாகவே வரும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக வந்து கேன்வா டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஒவ்வொன்றுமே டைப் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன டிசைன் உங்களுக்கு வேணுமோ அது வரும். டைப் பண்ணிங்கன்னா இதே மாதிரி லைன் வந்து இமேஜ் உங்களுக்கு பேஜில் வந்து வந்துடும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இதை வச்சு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அதேமாரி வச்சு நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் பார்த்தீங்கன்னா இதை வச்சு நீங்கள் வந்து இதை காப்பி பண்ணிக்கலாம். சரிங்களா? காப்பி பண்ணி உங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துலலாம் இந்த லைன் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கான இது வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டெலீட்டட். சரிங்களா? இதை வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து டெலீட் ஆயிரும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கேலரி டாபிக் பார்க்கும்போது இதை பற்றி நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு சொல்லுறேன். ஸோ இப்போ நம்ம எலிமெண்ட்ஸை பற்றி மட்டும் பார்க்கலாம். ஸோ நீங்கள் சர்க்கிள்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி சர்க்கிள் இமேஜஸ் வந்து நிறைய வரும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் சர்க்கிள். ஸோ
உங்களுக்கு இதே மாதிரி சர்க்கிளை எடுத்து நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ இதே மாதிரி நீங்கள் ரீசைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் செமி சர்க்கிள் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செமி சர்க்கிள் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் செமி சர்க்கிள்னு டைப் பண்ணிங்கன்னா இதே மாதிரி செமி சர்க்கிளான இமேஜஸ் வந்து நிறைய வரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன செமி சர்க்கிள் வேணும் அப்படின்னு பார்த்து நீங்கள் வந்து இதே மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் வந்து வரும். ஸோ இதன் மூலமாகவே உங்களுக்கு நீங்கள் ஓனாக கூட ஒரு டிசைனை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்களா, நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பீகாக் டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ இதை வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு டிசைனை நீங்களாகவே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓனாக நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம செமி சர்க்கிள் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கர்வ்டு லைன் பார்க்கலாம். ஸோ நீங்கள் கர்வ்டு லைன் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இதே மாதிரி கர்வ்டு லைன் மாதிரி உங்களுக்கு நிறைய இமேஜஸ் வரும். சரிங்களா, ஸோ நீங்கள் இதை வச்சு நீங்கள் உங்களுக்கான டிசைன்ஸ் வந்து நீங்கள் நிறையவே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கர்வ் லைன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி வரும். ஸோ நம்ம மோஸ்டடாக வந்து நெக் டிசைனுக்கு வந்து நம்ம இந்த பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, இந்த பேட்டர்ன் வந்து நம்ம நெக் டிசைனுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் சிக்ஸாக்னு டைப் பண்ணிங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு சிக்ஸாக் லைன்ஸ் வந்து நிறைய வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம ஒரு நெக்கில் வந்து இதே மாதிரி சிக்ஸாக் டிசைன் நம்ம போடுவோம். சரிங்களா, ஸோ உங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் சிக்ஸாக்னு போட்டிங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு நிறைய இமேஜஸ் வரும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன இமேஜஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சிக்ஸாக் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வச்சு நீங்கள் உங்களுக்கு தேவையான இதை காப்பி பண்ணி ஸோ உங்களுக்கான இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கான டிசைனை நீங்களாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, ஸோ நீங்கள் டியர் ட்ராப் ஷேப் போட்டிங்க அப்படின்னா ஷேப் அவுட்லைன் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான அவுட்லைன் வந்து இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அவுட்லைன்ஸ் வரும். ஸோ இதுலேருந்து நீங்கள் வந்து உங்களுக்கான டிசைனை சூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இதேமாரி உங்களுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் கூட வரும். நம்ம வந்து ஒரு ஸ்டோன் ஒர்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஸோ இதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்குக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்டோன் ஒர்க் பண்ண போகிறீங்க ப்ளவுஸில் அப்படின்னா டிசைன் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். பார்த்திங்கன்னா இதுலேயும் வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ உங்களுக்கு என்ன டிசைன் வேணும் அப்படின்னு பார்த்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் நெக் அதாவது யூ நெக் வந்து உங்களுக்கு நீங்கள் இதில் யூ நெக்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யூ நெக்கு வந்து டிசைன்ஸ் வந்து நிறைய வரும். ஸோ யூ நெக் நீங்கள் ட்ரா பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே இதுலேருந்தே ஒரு யூ நெக்கை வந்து சூஸ் பண்ணி நீங்களாகவே வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை சூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான யூ நெக்கு வந்து இதிலே வரும். ஸோ நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ அதில் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து நீங்கள் உங்களுக்கான இமேஜை வந்து ரெடி பண்ணிக்கலாம். யூ நெக்குன்னு நீங்கள் போட்டிங்கன்னா எலிமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பானைக்குள்ளது டிசைன் வந்து இதுலேயே இருக்கும். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ உங்களுக்கு இந்த கலர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பிளாக்கில் வேணும்னா நீங்கள் கலர் கூட இதில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. ஸோ என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ உங்களுக்கு இந்த கலர் வேணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா அந்த கலர் வரும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃப்ளவர்ஸ் அவுட்லைன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் இமேஜ் வரும். ஸோ இதுலேருந்து கூட உங்களுக்கு என்ன இமேஜஸ் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பேசிக்காக வந்து இந்த இமேஜஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ இந்த இமேஜ் நம்ம ட்ரா பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு லோட்டஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் லோட்டஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா லோட்டஸ் அதாவது உங்களுக்கு என்ன டிசைன் நீங்கள் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த டிசைனுக்கானதை நீங்கள் வந்து அவுட்லைன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு பேசிக்கான அவுட்லைன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். தென் பீட்ஸ் பார்த்திங்கன்னா இதேமாதிரி உங்களுக்கு பீட்ஸ் கூட அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துலலாம் இதே மாதிரி பீட்ஸை வந்து வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதே மாதிரி பீட்ஸை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதுக்கு வந்து பீட்ஸ் நீங்கள் டைப் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு பீகாக் வேணும்னா பீகாக் அவுட்லைன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி பீகாக் டிசைன்ஸ் நிறைய வரும். சரிங்களா, இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் பிரைட் அண்ட் க்ரூம் அவுட்லைன் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதேமாரி உங்களுக்கு நிறைய அவுட்லைன்ஸ் வரும். சரிங்களா, இதை வச்சு கூட நீங்கள் உங்கள் நெக் டிசைனை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா, இதே மாதிரி உங்களுக்கு நிறைய பேசிக் பேட்டர்ன்ஸ் நிறைய வரும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அந்த இதை வந்து இமேஜை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கான அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணலாம். எலிமெண்ட்ஸ்னால் என்னென்னா உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் அதை டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான டிசைன்ஸ் வந்து நிறையவே வரும். ஸோ உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணால் கூட உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
இதில் கொஞ்சம் பேசிக்கான நிறைய டிசைன்ஸே வரும். ஸோ இதை வச்சு கூட நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுக்கான நெக் பேட்டர்ன்ஸை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம எலிமெண்ட்ஸ் மட்டுமே வச்சு நான் யூ நெக் டிசைன் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்கான அந்த யூ நெக் வந்து உங்களுக்கு இதிலே வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு என்ன நெக் வந்து டிசைனாக தேவையோ இதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணி உங்களுக்கான பேசிக் யூ நெக் டிசைன்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதை வந்து எம்ப்ராய்டரி பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான இமேஜஸ் கூட இருக்குது சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி சூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் போட போகிறீங்கன்னு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. சூஸ் பண்ணி இதே மாதிரி நீங்கள் செட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நெக் டிசைன் நீங்கள் வந்து டிசைன் பண்ண போகிறீங்களோ அதுக்கான பேசிக் இது வந்து நம்ம கேன்வா மூலமே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி இன்னும் நெக் டிசைன்ஸ் கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டாப் பண்ணவே வேண்டாம், ஆல்ரெடி இதில் கேன்வாவில் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் உங்களுக்கான டிசைனை நீங்கள் வந்து நெக் டிசைன்ஸை வந்து உங்களால் டிசைன் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ பிரைட் க்ரூம் அவுட்லைன் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதேமாதிரி நிறைய அவுட்லைன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதில் வந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் வந்து தேவைப்படுமோ ஸோ நீங்கள் இதுலேயும் நம்மளோட டிசைன்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ இதை எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக்கான நெக்குக்கு வந்து உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பிரைட் அண்ட் க்ரூம் நம்மளுக்கு வந்து உங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் தேவையோ இதை நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் எலிமெண்ட்ஸில் வந்து சூஸ் பண்ணி நம்மளோட நெக் டிசைனை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும் சரிங்களா. தென் இதே மாதிரி உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் வந்து அதை எலிமெண்ட்ஸில் டைப் பண்ணாலே உங்களுக்கு அதுக்கான இமேஜஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து வரும் சரிங்களா. இப்போ உங்களுக்கு வந்து பீட்ஸ் வந்து வேணும் அப்படின்னா பீட்ஸை வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து பீட்ஸ்ன்னு நீங்கள் டைப் பண்ணால் போகிறோம் சரிங்களா. பீட்ஸ்ன்னு ஸோ நீங்கள் பீட்ஸ்ன்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அது என்ன கலர் பீடு நீங்கள் கோல்டு வேணும்னா சரி கோல்டுன்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் பீட்ஸ் டைப் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு என்ன பீட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுமோ ஸோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நீங்கள் டிசைனை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்படி சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை வந்து ரீசைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான பீட்ஸ் வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து உங்களுக்கு எதில் ப்ளேஸ் பண்ணணுமோ ஸோ அதில் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கான டிசைனை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இதே மாதிரி உங்களுக்கான டிசைனை நீங்களாவே வந்து க்ரியேட் பண்ண முடியும். இதே மாதிரி இல்லை மேங்கோ ஒன்று ஷேப் ஸோ இதே மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கான டிசைன்ஸ் வந்து நிறையவே வரும். பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு வந்து பீட்ஸ்க்குள்ளது இந்த டிசைன் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டிசைன் தேவைப்படுதோ ஸோ அந்த டிசைனை நீங்களாவே வந்து கேன்வாவில் வந்து போட்டு நீங்கள் உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணி தான் நீங்கள் உங்களுக்கான டிசைனை வந்து நீங்கள் ஓனாகவே வந்து க்ரியேட் பண்ண முடியும். இதுதான் வந்து எலிமெண்ட்ஸோட பேசிக் சரிங்களா. அப்படின்னா நம்ம எலிமெண்ட்ஸ் மட்டுமே வச்சு நம்ம டிசைன் பண்ண ஒரு ஹேண்ட் ஸ்லீவ் டிசைன் தான். பார்த்திங்கன்னா இது நீங்கள் பீட்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு வந்து இமேஜஸ் வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் அழகாக உங்களுக்கான இமேஜஸை நீங்கள் ஓனாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் ஆப்ஷன்னா என்னென்னு பார்க்கலாம். டெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு டிசைனை வந்து க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நேம் வந்து அதில் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த டெஸ்ட் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ நீங்கள் ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க, ஆட் ஹெட்டிங் கொடுத்து ஸோ நான் வந்து நம்மளோட சேனல் நேமை வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம சேனல் நேமை நான் கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு வந்து இது எந்த இடத்துல வேணும் எல்லாமே நீங்களாகவே சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ எனக்கு இதை வந்து டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டிரான்ஸ்பேரன்சின்னு அப்படி இருக்கும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ டிரான்ஸ்பேரண்ட்டாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கான அந்த டெஸ்ட்டை வந்து டிரான்ஸ்பேரண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. பார்த்திங்கன்னா இதேமாரி நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அதே மாதிரி வச்சு நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இமேஜஸ் வந்து உங்களுக்கு டிசைனுக்கு அடியில் போன மாதிரி இருக்கும் சரிங்களா. தென் இதில் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. ஸோ உங்களுக்கான டெஸ்ட் ஸ்டைல் வந்து எப்படி வேணும், ஸோ சைஸ் வந்து என்ன வேணும், கலர் வந்து என்ன வேணும். இப்போ நான் வந்து இந்த கலர் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு மஞ்சள் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கலரை கூட நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸ்பேஸிங், ஸோ எஃபெக்ட் இந்த மாதிரி நிறையவே இருக்குது. ஸோ லேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம க்ரியேட் பண்ணுது. ஸோ நம்ம இது கேலரியில் பார்க்கலாம். பொசிஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இருக்கணுமா இல்லை வந்து முன்னாடி வரணுமா அப்படின்னு பார்க்கறதுக்கு. ஸோ பேக்வேர்டுன்னு போட்டிங்கன்னா அது வந்து பேக்கில் போயிடும் சரிங்களா. ஸோ ஃபார்வேர்ட் போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்டில் வந்த மாதிரி இருக்கும் சரிங்களா. டு ஃப்ரண்ட் போட்டிங்கன்னா இது வந்து ஃப்ரண்டில் வந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ பொசிஷன் நட்ஜ் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல போகணுன்னு சொல்லிவிட்டு நீங்களாகவே உங்களுக்கான டிசைனை வந்து நீங்கள் அப்படி கொண்டு போகலாம் சரிங்களா. அதுதான் நட்ஜ் ஆப்ஷன். இதெல்லாம் நம்ம கேலரியில் வந்து டாப்பிக்கில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கான வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா டாபிக் பார்த்தோன்னா நம்ம வந்து
டெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம், அதுக்கப்புறம் எலிமெண்ட்ஸை பற்றியும் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்த்ததில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.